எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 7 days வெயிட்லெஸ் சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம். அதில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக ஜாயின் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு அப்பப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, நான் டெய்லி இவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஸோ நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ நம்ம கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் யோசித்தேன், சரி ஓகே நம்ம லாஸ்ட்டாக இப்போ இயர் எண்டுக்கு வந்துட்டோம். எக்ஸாக்டாக வந்து 15 days இருக்குது இந்த இயர் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதான் ஒரு 14 days சேலஞ்ச் வந்து பண்ணலாம், டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். நான் 7 days கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் வீக்லி வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இல்லை நீங்கள் டெய்லி ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உண்மையிலே கரெக்ட் தாங்க. நம்ம ஒரு ரொட்டீன் வீடியோ பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம கூடவே ஒருத்தர் நம்மகிட்ட புஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளா பண்ணும்போது கண்டிப்பாக கிவ் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்னதாக ஒரு லேசினஸ் வரும். அதுவே டெய்லி ஒருத்தவங்க நம்ம சேலஞ்ச் போடுறாங்க, அவங்க கூடவே சேர்ந்து நம்மளும் பண்ணுறோம், அப்போ அவங்களோட ரிசல்ட் நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஈகராக இருக்கும். நம்ம விடாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு அது ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குங்க. ஸோ அதுதான் ஓகே. நான் அப்போ சொல்லியிருந்தது அதான், கிட்ஸ் வச்சுட்டு என்னால் டெய்லி எடிட் பண்ணி போட கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, லாஸ்ட் இயர் வந்து போட்டுட்டோம். லைட்டாக ஒரு சின்னதாக தானே ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணிடலாம். அது ஒரு 14 days சேலஞ்ச் வந்து நம்ம டெய்லி வீடியோ 14 days சேலஞ்ச் வந்து நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க, உங்கள் ரொட்டீனில் உள்ள உங்கள் பாடியில் உங்கள் லைஃப் ஸ்டைலில் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குங்க. ஸோ இந்த சேனலில் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. நம்ம வெயிட் லாஸ் ஆகுறதோ இல்லை இன்ச் லாஸ் ஆகுறதோ நம்ம எப்படி வந்து ஒரு ட்ராக் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ட்ராக் இருந்தால் தான் வந்து நமக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே நமக்கு குறையுது, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உங்களால் அவைல் பண்ண முடியும், உங்களால் வாங்கி பர்சனலாக வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி நேற்றுக்கு போட்ட வீடியோலேயே ஷேர் பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி வந்து ஒரு மெஷரிங் டேப் வந்து வாங்கிக்கோங்க. இது நான் வாங்கி 3 years ஆச்சுங்க. அப்போ வந்து ஒரு 50 rupees சம்திங் வாங்கினேன். இப்போ நான் லிங்க் செக் பண்ணி பார்த்தேன், ஆக்சுவலி 199 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷரிங் டேப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இன்ச் லாஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் இது வந்து ஸ்மார்ட் பேண்டு. இந்த பேண்டோட லிங்க் வந்து சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் வாக்கிங் போகும்போது ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக காட்டியிருந்தேங்க. ஸோ இந்த பேண்டோட லிங்க் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த பேண்ட் வந்து எனக்கு 3 years முன்னாடி எனக்கு கிஃப்டாக வந்த பேண்டுங்க. இது என்ன பிராண்டுன்னு பார்த்தோன்னா ஹானர் பேண்டு. ஸோ லிங்க் கேட்டிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி கரண்ட்டாக இந்த பேண்டு வந்து ஸ்டாக் இல்லை, அன்அவைலபிள் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால தான் நான் லிங்க் ஷேர் பண்ணல. ஒரு பிராண்ட் பார்த்தோன்னா ஹானர் ஸ்மார்ட் பேண்டுங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணேன், வேறு எதுனா வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் சொல்ல நினச்சி, இந்த மாதிரி ஒரு பேண்டு வந்து உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குங்களா? ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு நிறைய ஆப்ஸ் இருக்குது. நம்ம கலோரிஸ் கால்குலேட் பண்ணுறப்ப, நம்ம ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வாக்கிங் போகும்போது கையில் உங்கள் மொபைல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இல்லை என்னால் வாட்ச் வாங்க முடியும், இந்த மாதிரி ஒரு பேண்ட் நான் பர்சனலாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நிறைய நம்ம ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் பேண்டு ஏதோ ஒரு பிராண்டில் மினிமம் ப்ரைஸில் என்ன பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெயிங் மிஷின் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வெயிட் லாஸ் நம்ம அப்பப்போ வீக்லி ஒன்ஸோ இல்லை 3 days ஒன்ஸோ இல்லை ஒரு சில டெய்லி கூட செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வெயிட் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெயிங் மிஷின் இது வந்து 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்து எவ்வளோ சிம்பிளாக கம்மியான ப்ரைஸ்க்கு உங்களால் வாங்க முடியும்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் சேலஞ்ச் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலோ கண்டிப்பாக நம்மளால் பக்கத்தில் வெயிட் செக் பண்ணுறதுக்கு எதுனா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் போய் உங்கள் வெயிட் வந்து செக் பண்ணிக்கோங்க, கம்மியாகுதா இல்லையா. இல்லை என்னால் வாங்க முடியும், இது 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு வெயிங் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் தான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு நான் சொல்லவே வரல. உங்களால் வாங்க முடியும், வாங்கி வீட்டில் வச்சுட்டு நான் ரெகுலராக வந்து சீரியஸாக பண்ணுறேன், ஸோ எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா
ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு இந்த 3 பொருள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ராக் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. இது இல்லாமலும் நீங்கள் பண்ணலாம். எனர்ஜி பேண்டுக்கு பதிலாக மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ச் டேப் வந்து நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியாது. வந்து 100 rupees கீழே தான், 9900 rupees தான். ஸோ வந்து நம்ம அந்த டேப் வேணால் வாங்கிக்கோங்க. இல்லை இன்ச் லாஸ் நம்ம இல்லை ட்ரெஸ்லேயே நமக்கு தெரியுது, எனக்கு அவ்வளோ மைன்யூட்டான ட்ராக்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓகே, கண்டிப்பாக உங்கள் உடம்புல பாடியில் நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இது முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கிறத வச்சு நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்று வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேங்க. ஆக்சுவலி இது மார்கழி மாதம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டிசம்பர் ஜான்லாம் நமக்கு வந்து குளிர்காலமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்து வேலையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம குளிராக கண்டிப்பாக இருக்கும். நம்ம காஃபி எடுத்துக்கணும், டீ எடுத்துக்கணும், அந்த கிரேவிங்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னால் அது குடிச்சாதான் டேவே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி ரொம்ப, ஒரு கிளாஸ் குடிக்கிற இடத்துல ஒரு 1/4 கிளாஸ் அந்த ஒரு கிரேவிங்ஸ்க்காக குடிச்சுக்கோங்க. மற்றபடி ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. மார்னிங் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு உங்கள் டேவை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு ஏர்லியராக மார்னிங்காக ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் உங்களோட ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளாலே வெயிட் லாஸ் பண்ண முடியுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த லாஸ்ட் 7 days சேலஞ்சில் நம்ம வந்து 1.2 kgs வந்து வெயிட் லூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 14 days சேலஞ்சாக பண்ண போகிறோம். ஸோ இந்த 14 daysல நம்ம எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணலான்னு மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். இந்த ஒரு 7 days ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 7th day என்ன வெயிட் லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 7 days 14th day வந்து எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஒரு 2 ட்ராக்காக வச்சு நம்ம வந்து பண்ணலாம். அதே வீக் அளவுக்கு நமக்கு ஆகுதா இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாகுதா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரியாது. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சளவு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க நீங்களும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் டெய்லி எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் டெய்லி உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் புதுசாக எஃபோர்ட் எடுத்து பண்ண ஒரு விஷயத்த நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குங்க. ஸோ இந்த நம்ம வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேங்க. இதை விட பெட்டராக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தெரியுது, நீங்கள் ரிசல்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லலாம். நானும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோட ரொட்டீனில் வந்து உங்கள் கூட சேர்ந்து நானும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட 14 days சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். வாங்க நம்ம ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு day 1 நான் இன்னைக்கு ஃபுல் டே நான் என்னென்ன ரொட்டீனாக எடுத்துக்கிறேன் அப்படின்றத ஷூட் பண்ணி நான் நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து நம்மளோட சேலஞ்ச் வீடியோ வருங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக சின்ன சின்ன டிப்ஸ், பெனிஃபிட்ஸ் உங்களோட ரொட்டீன் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் பாய் பாய்.